வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். கடந்த திமுக ஆட்சியில் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி ஷூட்டிங் எடுத்து சமூக வலைதளங்களில் 50 நாளைக்கு மேலே அந்த படத்தை ஓட்டிடுவாங்க. இப்போ டிவிகே கட்சியில் பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங் எடுக்கிற விஷயத்தில் திமுகவை மீறிடுவாங்க போல் இருக்குது. அவங்க ஷூட்டிங் எடுக்கிற படம் 50 நாள் ஓடுச்சுன்னா இவங்க ஷூட்டிங் எடுக்கிற படம் 100 நாள் ஓடும் போல் இருக்குது. அதெல்லாம் எடிட்டங்கள் எல்லாம் ஒரே டேக்கில் அருமையாக நடிக்க வச்சு எடுத்திருக்காங்க. அதில் ஒரு நடுத்தர வயது ஒரு பெண்ணு சொல்லியிருக்காங்க, அண்ணா விஜய் அண்ணா, நீங்கள் இலவசமாக எதுவும் தர வேண்டாம், 6 சிலிண்டர் தர வேண்டாம், பணம் தர வேண்டாம், பஸ்ஸு இலவசமாக தர வேண்டாம், அண்ணன் சீரு மாமன் சீரு எதுவும் தர வேண்டாம், நீங்கள் நல்ல முறையாக இருந்தால் போதும், நீங்கள் நல்லா ஆட்சி செஞ்ச போது நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் பொழைச்சிக்குவோம் அப்படி மாதிரி சொன்னாங்க. அந்த புள்ளகிட்ட நான் கேட்குறேன், அந்த அம்மாட்ட கேட்குறேன், நான் என்ன விஜய் என்ன சோத்துக்கு இல்லாமல் தெருவை பச்சை எடுத்து சைக்கிளை சுற்றி திரிகிறேன் நீங்கள் விஜய் அவன் நல்லா இருக்குன்னு வாழ்த்துட்ருக்கீங்க. அந்த 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு 1500 கொடுத்து கோடி கொள்ளை கிடைச்சி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டுங்க. அவனை நல்லா இருக்கு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? அவங்க ஷூட்டிங் உங்கள் நடிப்பு அருமையான நடிப்பு. இந்த நடிப்புக்கு நல்லா அவார்டே வரலாம். இந்த 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 படம் 100 நாளைக்கு மேலேயே ஓடும், அந்தளவுக்கு திறமையாக நடிச்சிருக்கீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு அம்மா, வயசான மூதாட்டி, ஒரு 70-80 வயசு இருக்கும். அந்த அம்மா ஒரு இருந்தாங்க, அதாவது ஒரு டாஸ்மாக் கடையில் 40 வருஷமாக அந்த ஏரியாவில் இருந்துச்சாமா. எந்தெந்த கட்சிக்காரன்ட்டையும் சொன்னாங்களாமா, யார்கிட்டையும் முறையிட்டாங்களாமா. அந்த கடையை மூடவே இல்லையாமா. டிவிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னதையும் அந்த கடையை உடனே மூடிட்டாங்களாமா. அங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்னு. அந்த கள நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி ஜனம் டிவிக்காரங்க அங்கே போய் பார்த்துருக்காங்க. அந்த கள நிலவரம் என்ன, அது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த கடை என்றைக்கும் போல் தொடர்ந்துருக்குது, என்றைக்கும் போல் வியாபாரம் நடந்திருக்குது, என்றைக்கும் போல் பாட்டிலுக்கு 10 ரூபா எச்சா வாங்கி விற்றுட்ருக்காங்க. அப்போ இந்த கிழவியோட நடிப்பு எப்படி? கிழவியோட நடிப்பு அருமையாக இருக்குது. ஏன்னா வயசானம்மல்ல, ஏற்கனவே நிறையா படத்தில் நடிச்சிருக்கும் போல் இருக்குது. அந்த கிழவிக்கும் நல்ல நிறையா அவார்டு தரலாம். அந்தளவுக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுலையும் இந்த ஷூட்டிங் எடுத்து படத்தை ஓட்டுறதுலையும் திமுகவை விட டிவிக்கே மிஞ்சிட்டாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான படம் எடுக்கிறதுல, அந்த படத்தை எடுத்து மக்கள் மத்தியில் ட்ரெண்டிங் பண்ணுறதுல திமுகவை மீறிட்டாங்க டிவிக்கே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கிறிஸ்துவ மிஷினரிக்கிட்ட நம்ம அடமானம் வச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி தமிழக முதல்வர் ஒரு கிறிஸ்துவர், தமிழக சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், ஆதவ அர்ஜுனா ஒரு கிறிஸ்தவர். சபாநாயகர் மேலே உட்காந்து மக்களுக்கு உரையாற்றுங்கள் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு உரையாற்றுறது கூட அந்த பைப்பில் வச்சு வாசிச்சிருக்கிறார். மக்களுக்கு என்ன சொல்லணும், மக்களுக்கு எது சொல்லணும், முதல்ல சபாநாயகர் இருக்கையில் கொண்டு மக்களுக்கு என்ன நல்லா செய்யணும், மக்களுக்கு என்ன நல்ல வார்த்தைகள் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறது போட்டு அந்த பைப்பிளில் என்னென்ன வசனம் இருக்குதோ அந்த வசனத்தை பூரா பேசியிருக்கிறாரு சபாநாயகர். அதையும் நம்ம கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுட்டு அமைதியாக தகி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 234 எம்எல்ஏக்களை ஒரு 1/3 இந்துக்கள் தான் இருப்பாங்க. அவனுங்களும் எந்த வாயை திறந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாரு. அதுக்கும் சொல்கிறேன், இதுக்கு 234 எம்எல்ஏக்கள் 1/3 இந்துக்கள் தான் இருப்பாங்க. எவனுமே வாயை திறந்து சனாதன தர்மத்தை பற்றி பேசுனதுக்கு எவனுமே எதிர்ப்பு தெரிவிக்க கிடையாது. முதலமைச்சர் கூட இதுக்கு கண்டனம் தெரிவிக்க கிடையாது. எனக்கு முதலமைச்சர் ஒரு சிறுபான்மை, அவர் கிறிஸ்தவர், அதனால் அவர் கண்டன அவரே சனாதன தர்மத்தை அழிக்கணும் அப்படிங்கிறத தான் ஆட்சிக்கே வந்திருக்கு. இதில் பாஜக சேர்ந்த ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மற்ற எவனும் எதிர்ப்பு தெரிவிக்கல. வாயை திறக்கல. இந்துக்கள் கிட்ட இந்துக்கள் ஓட்டை வாங்கி ஜெயிச்சு இந்துக்களையே அழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற கட்சி தான் இன்றைக்கி இந்துக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வாய்க்கு நான் அது செய்வேன், இது செய்வேன், வீட்டுக்கு ஒரு ஏரோப்ளைன் வாங்கி தருவேன், வீட்டுக்கு ஒரு கப்பல் வாங்கி தருவேன், வீட்டுக்கு ஒரு ரயில் வாங்கி தருவேங்கிற மாதிரியெல்லாம் அப்படியே பில்டப் பண்ணார். வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவேன், 2000 ரூபா பணம் தருவேன்,
அப்புறம் மாமன் சீர் தருவேன், மச்சான் சீர் தருவேன், கரண்ட் பில்லு தருவேன். இன்றைக்கி என்னங்கிறாரு, வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரு. வெள்ளை அறிக்கை, கஜானாவில் பணம் இல்லை, நிதி இல்லை அப்படின்னு. அந்த நிதி இல்லை, கஜானாவில் பணம் இல்லை, இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சதா? இதுக்கு முன்னாடி தெரியலையா? 2-3 வருஷமாக எதிர்க்கட்சிக்காரங்க கூவிட்டு இருக்காங்க. 10 லட்சம் கோடி கடனில் வந்து தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சொல்கிற இத்தனை நலத்திட்டங்கள் எப்படி செய்ய முடியும், செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரியலையா? எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறக்காக வந்து இந்த அறிக்கையில நீங்கள் வெளிவிட்டிருக்கீங்களே தவிர, இதை செய்ய முடியாது, இதை செய்யறதுக்குன்னா இன்னும் பல லட்சம் கோடி கடன் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து உங்களுக்கு இலவச மின்சாரம் தர்றேன், இலவச பஸ்ஸு தர்றேன், 6 சிலிண்டர் தர்றேன் அப்படின்னு போட்டு அப்படியே வாக்குறுதி அள்ளி வீசிட்டீங்க. இன்றைக்கி என்ன கேட்குறீங்க? நீங்கள் கொஞ்சம் அவகாசம் என்ன கேட்குறீங்க? கொஞ்சம் அவகாசம் இப்படி ஒரு 5 வருஷம் அவகாசம் கொடுத்தா போதுமா? நீங்கள் இருக்கிறத பொறுத்து 6 மாதமோ 1 வருஷமோ தெரியாது. இது 5 வருஷம் உங்களுக்கு அவகாசம் வேறு வேணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒன்று நல்ல தமிழக மக்கள் வந்து நல்லா ஒன்று நினச்சிக்கோங்க. இன்றைக்கி தமிழக சட்டமன்றம், தமிழக சட்டசபையை வந்து தமிழக சட்டமன்றத்தில், தமிழக சட்டசபையில் நடக்காது. ஏதோ ஒரு கிறிஸ்துவ சர்ச்சில் ஏதோ ஒரு பாதிரியார் தலைமையில் தான் நடக்கும். அதே மாதிரி ஒரு சட்டம் இயற்றதாக, அந்த சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றதாக இருந்தால் கூட சட்டமன்றத்தில் வந்து கண்டிப்பாக நடக்காது. சட்டமன்றத்தில் நடக்காது. முதலமைச்சரோ இல்லை சபாநாயகரோ ஒரு கூட இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் ஓட்டு போட்டால் வந்து சட்டம் நிறைவேற்றப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு சர்ச்சில் பாதிரியார்கள்லாம் ஒன்று சேர்ந்து சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. அந்த சட்டத்தை தான் வந்து தமிழக மக்கள் பின்பற்றக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அந்த நிலைமையை தான் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் வந்து என்ன சொல்கிறது கேட்ட, சனாதன தர்மத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளோ கேவலமாக பேசும்போதும், மதுரை தெற்கு தொகுதியில் ஜெயித்த ஒரு இஸ்லாமியன் அவன் வந்து சனாதன தர்மத்தை அழிக்கிறேன், அவன் வந்து நான் பெரியாரிஸ்ட்டுங்கிற வெண்ணை அண்ணன் மயிருக்கு 5 நேரம் தொழுக போகிறான், எதுக்கு ஃபுல்லாக போட்டுக்கான்னு தெரியல, அவனே பெரியாரிஸ்ட்டு தானே, அப்புறம் எதுக்கு தொழுக போகிறேன்னு சொன்னேன். அந்த வெண்ணை சொல்கிறான் சனாதன தர்மத்தை உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு 230, நான் சொன்னது பழையபடி சொல்கிறேன், 234 எம்எல்ஏக்களை வந்து 1/3 இந்துக்கள் தான் இருக்காங்க. எவனுமே ஒருத்தனும் கூட வாயை திறந்து இந்த மாதிரி ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்கவே இல்லை. இவனுக்கெல்லாம் சோத்து உப்பு போட்டு தான் திங்கிறானுங்களா இல்லை சோறே திங்கிறானுங்களா அப்படின்னு நமக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் மொத்த காரணம், முழு காரணம் சினிமா பைத்தியம் முடித்து இந்துக்கள் வந்து அலைகிறானுங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன், இந்துக்களுக்கு எவன் நல்லா செய்வான்னு தெரியாமல் ஓட்டு போட்டு இந்துக்கள்கிட்டயே ஓட்டு வாங்கி இந்து மதத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கு ஓட்டு போட பைத்தியக்காரங்க தான் இன்றைக்கி இந்துக்களாக இருக்காங்க. இதை பார்த்து ஒரு காலேஜ் படிக்கிற புள்ள சொல்லியிருக்குது, எங்கள் அண்ணா விஜய் வந்து அரசாங்க பணத்தை 2500 ரூபா அரசாங்க பணத்தை தரதில்ல, அவர் பணத்தை தரதுன்னா அப்படின்னு அவர் என்ன நோட் அடிக்கிற மிஷினை அவர் விட்டு வச்சுருக்கிறாரா? அவர் நோட் அடித்து எல்லாத்துக்கும் 2500 கொடுத்துட்டு பாரு நீங்கள் நினச்சிட்டிங்களா? இதெல்லாம் முழுக்க மக்களை ஏமாத்துகிற வேலை, இளைஞர்களை ஏமாத்துகிற வேலை. இந்த ஆட்சி ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்லி போட்டு ஒரு கட்சி மூலையில் உட்காந்துருக்குது. சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொன்னவன் நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டான். சனாதன தர்மத்தை அழிக்கிறேன்னு முதல் சட்டமன்ற கூட்டத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க. அடுத்த தடவை உங்கள் கட்சி எதிர்கட்சியாக கூட வரவும் கூடாது, வரவும் செய்யாது. இதுதான் உண்மை. ஜெய்ஹிந்த், வணக்கம்.